என் வாழ்க்கையில் பிடிக்காத வேலையை போராக செய்கிறத விட பிடிச்ச வேலையை த்ரில்லிங்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த போலீஸ் வேலைக்கே வந்தேன். நான் நினச்சதை விட ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இந்த 10 மணி நேரம் தான். நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் தோத்துட்டே தானே இருக்கேன். சார், நான் ஒன்று சொல்லலாமா? 2015 மதுரையில் ஒரு ஸ்டேஷனில் நான் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது ஒரு பெரியவர் தான் பொண்ணையும் பேத்தியும் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை யாருமே கண்டுக்கலை. அந்த பெரியவரும் தினம் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்னார். அப்போ தான் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். அவர் பெரியவரையும் பார்த்தாரு, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கையில் எடுத்தார். அது பிடிக்காதவங்க அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த பெரியவரோட பொண்ணையும் பேத்தியும் கண்டுபிடிச்சாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர். ஆனால் உயிரோடு இல்லை, பணமாத்தான். அந்த பொண்ணுங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த 2 பொண்ணுகளையும் செத்ததுக்கு பிறகு கூட பல நாள் கொடூரமாக அனுபவிச்சிருக்கான் அந்த சைக்கோ. அந்த பொண்ணுங்க கேஸில் கிடைச்ச ஒரே தடயம் அவங்க உடம்புல இருந்த மனுஷனோட பல்லச்சு மட்டும்தான். அந்த பல்லச்சை இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்களோட பல்லச்சோட மேட்ச் பண்ணி பார்த்தாரு. யாரோடதும் மேட்ச் ஆகலை. ஆனாலும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை விடலை. ஒரு நாள் ஸ்டேஷனில் இருக்கும்போது யோசிச்சார், ஏன் இந்த கேஸ் அந்த ஸ்டேஷனில் யாருமே எடுக்கலை, எடுத்த கேஸையும் நடத்த விடலைன்னு. அந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க மேலே சந்தேகப்பட்டு ஒரு நாள் எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணார். அந்த விருந்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற டைமில் ஒவ்வொருத்தர் இலையிலையும் ஆப்பிள் பழத்தை வைக்க சொன்னார். நாங்களும் வச்சோம். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டதுனால ஆப்பிள் பழத்தை யாரும் முழுசாக சாப்பிடல. கடிச்சு வச்ச ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் யாருக்கு தெரியாமல் எடுத்து ஃபாரன்சிக் டீமிடம் கொடுத்தாரு. அதில் ஒரு பழத்தில் இருந்த பல்லச்சு அந்த பொண்ணு உடம்புல இருந்த பல்லச்சோட ஒத்து போச்சு. அது அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோடது தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு இருந்த பொலிட்டிக்கல் பவர், ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் இருந்ததுனால சட்டம் தான் கடமை செய்யலை. ஆனால் நான் என் கடமை செய்வேன்னு சொல்லி கையில் கன் எடுத்து அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை என்கவுண்டர் பண்ணார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்க எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சொன்னார். அவர் பேர் தான் கேஸ்ட்ரோ. அன்னைக்கு எந்த தடயமும் இல்லாமல் அந்த கேஸை கண்டுபிடிச்சு நீங்கள் இந்த கேஸையும் கண்டுபிடிச்சு குற்றவாளியை பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எந்திரிங்க சார், போலாம். சார் சார் காலையில காலேஜுக்கு போன பொண்ணு இன்னும் திரும்பி வரல சார். போட்டோ ஐடி கார்டு ஏதாவது இருக்காமா? இருக்கு சார்.
குடுமா. உங்க பொண்ணோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சேகர் பார்த்து போ. கோச்சிங் கிளாஸ்லயே விசாரிச்சிட்டோம். அவ இன்னைக்கு கிளாஸ்க்கே வரலையா சார்? வந்தாரு. அந்த கோச்சிங் சென்டர் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? தென்றல் நகர் சார். மணிண்ணே வாங்க வண்டியில இருங்க. ஓகே சார். சார் சாரோட பேக். கொடுமா. பேக்ல என்னண்ணே? நாளைக்கு நீங்க மலைக்கு போறீங்கல்ல, லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிடலாம். இருமுடிக்க வேண்டியது சார். தேங்க்ஸ்ண்ணே. சார் விக்கி லைன்ல. கொடுங்க. சொல்லு விக்கி. சார் நீங்க கொடுத்த பொண்ணோட போன் நம்பரை செக் பண்ணேன். அது லாஸ்டா சின்னப்பட்டி டவர்ல தான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே அண்ணா, தென்றல் நகர் சின்னப்பட்டி டவர் லொகேஷன் தானே வருது? ஆமா சார். அப்ப அந்த பொண்ணு அந்த ஏரியால தான் மிஸ் ஆயிருக்கணும். யோ என்ன மப்பளம் இருக்கியா? இல்லை சார். யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் எங்கேயா இருக்கு? பக்கத்தில் தான் சார். எந்த பக்கம்? இந்த பக்கம். இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். தினம் இந்த பக்கம் தான் போகும். இன்னைக்கு கூட போச்சு சார். இன்னைக்கு போச்சா? போச்சு சார். அண்ணா, அந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. பஸ்ல இருந்து இறங்கியிருக்கு. கடைக்காரரும் பார்த்துருக்காரு. ஆனா கோச்சிங் சென்டருக்கு மட்டும் போகலனா அதுக்கு இடையில தான் ஏதோ நடந்திருக்கணும். பூட்டை உடைங்க.
கடத்தினவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பொண்ணு கிட்னாப்னு உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண சொல்லுங்க. அது எப்படி கிட்னாப்னு சொல்றீங்க? ஒருவேளை லவ் பண்ணி போயிருந்தா? அண்ணே, நம்ம இந்த ஏரியாக்குள்ள வரும்போது ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் உடஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்துல இருந்த வீட்டுல எந்த லைட்டுமே எரியல. அங்க போய் பார்த்தப்போ ஏசியோட அவுட்டோர் யூனிட்ல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போட்டு உடைக்க சொன்னேன். உள்ள போய் செக் பண்ணும்போது ரூமோட கூலிங் குறையவே இல்லை. ஸோ கண்டிப்பா இப்பதான் போயிருக்கணும். சரி, அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா, ஓகே. கன்ஃபார்மா கிட்னாப்னு எப்படி சொல்றீங்க? அண்ணே, அந்த ஸ்ட்ரீட் லைட் கம்பத்து கீழே செக் பண்ணும்போது கொத்த கம்பளி பூச்சிங்க கிடந்துச்சு. அதே கம்பளி பூச்சிங்க அந்த வீட்டு வாசல்லையும் கிடந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு மேல கம்பளி பூச்சினை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அவ பப்ளிக்ல ட்ரெஸ் மாத்திருக்க வாய்ப்பே இல்லை. பூச்சி போட்டு போறாங்களே, இங்க நல்லா இருப்பாங்களா? நீ வாமா வா. பொம்பளை பிள்ளை ஒத்தையில சட்டையில எங்கே போக முடியுதா? என்ன தண்ணி போட்டு தொலைச்சாங்க? எவ்வளவு பூச்சியை போட்டிருக்காங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாமா, வந்து துணிகளை மாத்து. ஸோ அவளை வீட்டுக்குள்ள வர வச்சு கடத்திருக்காங்க. இட்ஸ் a pre-planned kidnap. ஓகே சார், அப்ப நம்ம எஸ்ஐ கருணாதை பார்க்க சொல்லுவோம். நம்ம எலெக்ஷன் டியூட்டிக்கு போவோமே. அண்ணே, இதுவும் நம்ம டியூட்டி தான். இவ்வளவு பிளான் பண்ணி தூக்கி இருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணே, அவங்க அந்த பொண்ணு எதுக்காக வேணாலும் கடத்திருக்கலாம். அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம டியூட்டி. வாக்கி கொடுங்க. இந்த ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட போட்டோவை நம்ம சரௌண்டிங்ல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுங்க. ஸோ எல்லா செக் போஸ்ட்லையும் எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. நான் வந்துட்டே இருக்கேன். ஓவர். ராதா, பணத்தை படி. எனக்கு எதுவும் கால் பண்ணாத. அடுத்து வேலை வரும்போது சொல்றேன். சரி சரி சொல்லு. சார், உங்க பொண்ணை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க. என்ன விஷயம் சார்? உங்க பொண்ணை கூப்பிடுங்க சார், விசாரிக்கணும். கீர்த்திமா, இந்த பொண்ணு சௌமியாவோட ஃப்ரெண்டு தானே மணி? ஆமா சார். நைட்ல இருந்து இந்த பொண்ணு மிஸ்ஸிங். பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாமா? தெரியாது சார். இந்த பொண்ணுக்கு லவ் கிவ்னு ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இல்லை சார். தயங்காம சொல்லுமா. நாங்க இல்ல காலையில விசாரிங்க சார். நைட்ல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ போமா, உள்ள போ. இந்தாங்க, போங்க. உள்ள எதுவும் இல்லை சார். டிக்கி மூடுப்பா. போலீஸ்டா சிதா, வண்டியை திருப்பிடலாமா? போடா. வா வா, கொஞ்சம் முன்னாடி வா. எங்க போயிட்டு வரீங்க? ஃபங்க்ஷனுக்கு சார். லைசன்ஸ் கொடு. டிக்கி ஓப்பன் பண்ணு. சிதா, என்ன பண்ணலாம்? ஓடிட்டே இரு. கால் எடுறா. கோபி, பொண்ணு சார் வந்துட்டோம் சார். சீக்கிரம் பாடி ஆம்புலன்ஸ் ஏத்துங்க. ஐயா வந்துட்டாரு சார். கான்ஸ்டபிள் 3 பேர் இறந்துட்டாங்க சார். பாடியை நேரம் ஜிஹெச் கொண்டு போங்க.
கலர் வண்டி ஏதாச்சும் ராசிபுரம் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணா செக் பண்ணி சொல்லுங்க. ஓவர். ரொம்ப நேரமா செக் போஸ்ட்டுக்கு எந்த வண்டி வரல சார். சார் இங்கேருந்து ராசிபுரம் செக் போஸ்ட் போகாமல் வேறு வழியே இல்லையா சார்? அண்ணே, ராசிபுரம் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு கட் ஆகும். அது அசலம்பாடி வில்லேஜ் வழியாக போய் விழுப்புரம் ஹைவேஸில் சேரும். அதில் தான் அந்த வண்டி போயிருக்கணும். அந்த ரோட்டில் வளைவுங்க அதிகமாக இருக்கிறதால அந்த வண்டி வேகமாக போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் சின்னமலை வழியாக போனால் விழுப்புரம் ஹைவேஸ்க்கு சீக்கிரம் போயிடலாம். அந்த வண்டியை கண்டிப்பாக பிடிக்க முடியும். சீக்கிரம் போடா. எப்படா தெரிஞ்சது போலீஸுக்கு? டேய், இது குணாவோட ஏரியா தானடா? யாரா நீங்க? எங்களுக்கு கால் பண்ணி பொண்ணுங்க போட்டாலும் அனுப்புவாங்க சார். அந்த பொண்ணுங்களை தூக்கி கொடுத்தா எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க சார். எங்கடா அந்த பொண்ணு? சார் ஆந்தி வேலை ஒரு வண்டி வந்துச்சு சார். அந்த வண்டியில மாத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அப்பதான் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டீங்க சார். போன போடுறாங்க. அந்த நம்பர் கால் பண்ணு. சரி சார். என்னடா புது பழக்கம்? ஃபோன் பண்ற? பொண்ணு வந்துச்சா இல்லையான்னு கேட்க தானே ஃபோன் பண்ணேன். ஃபோன் ஸ்பீக்கர்ல தானே இருக்கு. என்ன போலீஸ் மோப்பம் பிடிச்சியா? நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, என்ன ஒரு மயிரும் பிடுங்க முடியாது.
வேட்டையாடு தானே வந்திருக்க, வேட்டையாடு. ஏண்டா பொண்ணுங்களை தூக்குவீங்க, போலீஸை சுடுவீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? விக்கி, இப்போ ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே வேணும். ஓகே சார். சொல்லுங்க விக்கி. சார், இந்த நம்பர் பெங்களூர் அட்ரஸ்ல இருக்கு. ஆனா கடைசியா கள்ளக்குறிச்சி டவர்ல தான் இந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த நம்பருக்கு வேற எந்த நம்பர்ல இருந்தும் இன்கமிங் கால்ஸும் வரல, அவுட் கோயிங் கால்ஸும் போகல சார். எஸ், கண்ட்ரோல் ரூம் சொல்லுங்க சார். ஐம்பன் பஸ் டிராவல்ஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க சார். பஸ் எங்க இருக்கு சார்? இது கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிற பஸ் சார். எக்ஸாக்ட்டா பஸ் எங்க இருக்கு சார்? கள்ளக்குறிச்சி டோலுக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி சார். பஸ் நம்பர் தெரியுமா சார்? TN10 BC 5697 சார். உங்க பேர் என்ன சார்? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? கண்ட்ரோல் டு பெட்ரோல், கண்ட்ரோல் டு பெட்ரோல், கண்ட்ரோல் டு பெட்ரோல், கண்ட்ரோல் டு பெட்ரோல். சார், சார், சென்னை டு கோயம்புத்தூர் ஐம்பன் டிராவல் பஸ் நம்பர் TN10 BC 5697. அதுல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது சார். அந்த டைம்ல அந்த பஸ் கள்ளக்குறிச்சி டோலுக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு இருக்கு. பஸ்ஸை இப்ப செக் பண்ணும்போது அது கள்ளக்குறிச்சி டோலை தாண்டி போயிட்டு இருக்கு சார். உடனே அந்த பஸ்ஸை லாக் பண்ணுங்க. ஓவர். யோ, அந்த பொண்ணு போட்டோ காமிச்சிக்கலையா? இந்த பொண்ணை பாத்திருக்கியா? சார், நான்லாம் பார்க்கல சார், ஊருக்கு புதுசு சார். ஓ குமார், சார்ஜ். சார், சார், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் செக் பண்ணியாச்சு. அந்த பொண்ணு அங்கெல்லாம் போகல சார். பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு தகவல் வந்திருக்கு. அந்த பொண்ணு நாம தேடுற பொண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஆத்தூர் டோல்கேட் உடனே கிளம்பு. ஓகே ஓகே, சீக்கிரம். சார், பஸ் மேம்பாலத்தில் வந்துட்டு இருக்கு. ஓவர். ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். கள்ளக்குறிச்சி டோல் பக்கத்துல தான் நான் இருக்கேன். இந்த பஸ்ஸை லாக் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். ஓவர். சார், சார், 5697 பஸ் வந்துட்டு இருக்கு சார். போறங்கட்டே. ஐயா, வண்டியை ஃபாலோ பண்ணி போகணும். பஸ் லாரி செட்டு கொண்டு வாங்க. கீழே இறங்கி வா. யோ, கால் தரையா. டிரைவர், பஸ்ல என்னையா பிரச்சனை? யோ, என்னையா பிரச்சனை? வண்டி அங்க நிக்குது. அண்ணா இல்லண்ணா, ஹைவேஸ்ல போலீஸ் செக்கிங். சரி, எதுவா இருந்தாலும் ஆபீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரச்சனையே இல்லைங்கிற அப்புறம் எது கண்ட்ரோல் ரூமுக்கு ஒருத்த ஃபோன் பண்ணுறேன். தெரியல சார். சார்,
தெரியல இங்க வந்து செத்து கிடக்குறான். அவன் ஃபேமிலி வர வரைக்கும் நாம தான் காக்கணும். அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போங்க. வயசு பையனா இருக்கிறாயா, இங்க வந்து ஆனா அதையா செத்து கிடக்குறான். வாழை கொடுத்து வைக்கல. இப்போ கரண், நம்ம தேடி வந்த பொண்ணு இந்த பஸ்லயே இல்ல. பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றதா தான் நமக்கு தகவல் வந்தது. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனா பஸ்ல ஒருத்தர் செத்து கிடக்குறான். அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சாகணும். கரண், நீங்க கள்ளக்குறிச்சியில ஒரு இடம் விடாம செக் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. முக்கியமா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் எல்லாம் தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. சாரி டாக்டர், இந்த டைம்ல நோ ப்ராப்ளம் சார். சார், இந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எனக்கு கொஞ்சம் உடனே வேணும் சார். உடனே எப்படி சார் முடியும்? இதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. தெரியும் சார். ஆனா அந்த நைட்ல ஒரு பொண்ணை தூக்கி இருக்காங்க. தடுக்க போன போலீஸை சுட்டு கொண்டிருக்காங்க. இப்போ பஸ்ல ஒருத்தனை கொண்டு போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த 3 சம்பவத்துக்குமே ஏதோ லிங்க் இருக்குன்னு தோணுது சார். ஆனா அந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சார், இந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. விடியறதுக்குள்ள பிடிக்கணும்னா நீங்க உங்க ரூல்ஸ் மீறி தான் சார் ஆகணும். ஓகே சார். நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ டாக்டர். தட்ஸ் ஓகே. we will do our best. இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். ஆதர் டோல்கேட் பக்கத்துல ஐம்பன் டிராவல்ஸ் பஸ் பிடிச்சாச்சு. ஓவர். ஏய் அண்ணா, எல்லாரும் போனையும் வாங்கி வைங்க. ஓகே சார். ஏய் போடா போடா. ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு சார். போலீஸ் ஒரே ஒரு செல்ஃபி. போடா உள்ள வா. சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். அண்ணா, பஸ்ல ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றாங்கன்னு கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணது யாருன்னு விசாரிங்க. அப்படியே எல்லாரோட கைரேகையும் எடுத்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அப்படியே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்ப சொல்லுங்க. அனுப்புறேன் சார். ஓகே. யாழியா குரு சார். பேர் என்னம்மா? கேட்குறல்ல, உன் கூட வந்த பையன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னப்பா? பேரை சொல்லுப்பா. ராஜு சார். என் பேர் வினோத் சார். ஏம்மா இப்படி அமைதியாக இருந்தா எப்படிம்மா? இதா பேசுமா? நீ கூப்பிட்டு வர மாட்டியா? சார் இல்லை சார், பாத்ரூம் போயிருந்தேன் சார். எங்கே போற? கோயம்புத்தூரில் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சார். ஏய் சொல்றா, எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? சொல்லு. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு மெடிக்கல் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. சென்னைக்கு வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ பணம்னு சொன்னாங்க. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் அம்மா அம்மா இருந்துட்டாங்க சார். 1 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் சார் அவன் முகத்துக்கு அரிசியாக பார்க்க போகிறோம். என்னை விட்டுருங்க சார். நான் இல்லாமல் அவங்க அனாதையே போயிடக்கூடாது சார். என்னை விட்டுருங்க சார், நான் போடுறேன். என்ன விட்டுருங்க சார். சரிப்பா, அழாத. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறேன். நீ சீக்கிரம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அழாதப்பா. சார், செத்து போன பையன் தான் சார் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஏன்டா இப்படி பண்ண? அவனை என்னடா பண்ண? சொல்லு.
எங்கள் ஐம்பன் டிராவல்ஸ் கோயம்பேட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தது. பஸ்ஸில் வர வேண்டிய சில பேருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். ப்ரோ, கோயம்புத்தூர் போகிற பஸ் இங்கே தானே வரும்? ஆமாம் ப்ரோ. எத்தனை மணிக்கு வரும்? 8 மணிக்கு. அங்கிள், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா தம்பி, எடுத்துக்கலாம். தம்பி தம்பி கொஞ்சம் இரு. சூப்பர். செல்ஃபி டேக் செல்ஃபி. ஹலோ, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அண்ணா, டிரைவர் நீங்க தானே? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க. டைம் ஆகுது, நாளைக்கு வேற மேரேஜ். நான் தான் லேட்டுன்னு பார்த்தா இவன் ரொம்ப லேட் பண்றானே. பஸ் கிளம்புறது நைட் 8 மணியா இல்ல காலையில 8 மணியா? தம்பி, போட்டோ எடுத்து போதும், உட்காருங்க போங்க. அவன் எடுத்தது இருக்கட்டும், நீங்க எப்ப எடுப்பீங்க? 8 மணிக்கு பஸ் கிளம்புன்னு போட்டிருக்கீங்க. 8 மணி தாங்க போடுவாங்க. இன்னும் 2 பேரும் வரணும், வந்தா தான் எடுக்க முடியும். வேலூரான் புள்ள பெக்க மேலூரான் தாளாட்டுவானா? பஸ் எடுங்கய்யா. எந்த ஊர் போறீங்க? கோயம்புத்தூர். சரி போங்க, 14-15 போய் உட்காருங்க. போ. ஆன்லைன் புக். திவ்யா, இந்த பேக் கொடு, நீ உட்காரு. திவ்யா, நான் இருக்கேன்ல, ரிலாக்ஸாக இரு. ஜகன், நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கல்ல? ஏய், அங்கெல்லாம் ரெடியாக இருக்கு, நீ கவலைப்படாத. யார் இவன்? ஏரோப்ளைன்ல போர்வையை தோச்சு காய போட்டிருக்கான். சரியான லூஸ் வயலா இருப்பான் போல இருக்கு. யோ, பாத்தியா? நான் பார்க்கல, நீ பாத்தியா? அண்ணே, சாரிண்ணே. போ, போய் உட்காருப்பா. எப்ப பார்த்தானே தான் பேசிட்டு. டேய், எனக்கு தெரியும்டா, நீ உட்கார்ற. போலாமா? பார்வல்ல டிக்கெட் பிடிச்சுக்கோ. வா. ஆமாண்ணே, கத்தி கத்தி தொண்டை தனியா வத்தி போச்சு. லாக்க போடுங்க, கிளம்பலாம். ஜனனி நாராயணன், இந்த பேர் மட்டும் ஏன் மார்க் பண்ணிருக்க? கோயம்பேட்டில் இருந்து கிளம்பி அசோக் நகருக்கு வந்து அந்த ஜனனி நம்பருக்கு கால் பண்ணோம். ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. அந்த நேரத்தில் 2 பேரும் ஓடி வந்து ஏறினாங்க. அண்ணே, சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே, என்னென்ன பண்ணலாம்? லேட் ஆச்சு, கிளம்புவோம். ஆபீஸ்ல சொல்லிக்கலாம். சரிண்ணே. அந்த லேடி வரல சார், அதனால தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பேண்டேட இப்பதான் போட்டிருக்க போல. சார், நான் பஸ்ஸில் பேசஞ்சருக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்க போனப்போ தான். ஏமா, கவர் வச்சிருக்கியா? வாந்தி எடுத்தா நீ தான் வாரணும், ஞாபகம் வச்சுக்க. ஏமா, இப்பதானே சொன்ன, அறிவில்லை உனக்கு? எங்கேயாவது போய் லோடு வாங்கிக்க வேண்டியது, இங்க வந்து வாந்தி எடுத்து என் தாலி அறுக்க வேண்டியது. வாந்தி வருமா? யோ, நீயா பேசுற? நீ என்ன கேக்குறது? நான் தான் கேக்குறேன். யோ, புது பையன் சார், தெரியாம பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஜீவாவை எப்ப பாத்தீங்க? ஜிவா ப்ளீஸ். என்னம்மா? ஹாட் வாட்டர் இல்லையா? ஹாட் வாட்டர்லாம் இல்லம்மா, இந்த தண்ணி தான் இருக்குது. விருப்பம் இருந்தா குடி, இல்லைன்னா இறங்கி போ. வாட்டர் இருக்கு, ஆனா வாட்டர் இல்லையே. காலையில கல்யாணம் இருக்கே, அறிவில்ல, திரும்பியா? என்னம்மா? அங்கிள், ஒண்ணு போதும் அங்கிள். ஒண்ணு போதுமா?
இறங்கிடும். 2 பேருக்கு ஒரு பெட்ஷீட்டா? எப்படிடா? ஏங்க லைட் ஆஃப் பண்ணலாமா? அண்ணா லைட் ஆஃப் பண்ணாதீங்க. லைட் ஆஃப் பண்ணா எனக்கு தூக்கம் வராது. ஐயோ சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்க அங்கிள். 2K கிட்ஸாமா? எஸ் அங்கிள். அங்கிளா? எறும்பு கரும்ப மேயுது, எரும மாடு எதுக்கு காயுது? தூங்கிடுறா தங்கதுரை. டிக்கெட் புக் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லு. சார் டிக்கெட் புக் பண்ணவங்க 16 பேர் சார். அதில் ஒரு லேடி வரல சார். நான் டிக்கெட் கொடுத்தது 10 பேர் சார், மொத்தம் 25. மற்றதெல்லாம் அந்த டீட்டெயில் அந்த கவரில் இருக்குது சார். கோயம்பேடுலேருந்து பஸ் எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? ரெகுலராக 8 மணிக்கெலாம் எடுத்துருவோம் சார். இன்னைக்கு 8:30 மணிக்கு தான் சார் நாங்கள் எடுத்தோம். ஏயா ஒரு பிரெக்னென்ட் லேடி வாந்தி எடுக்கும்போது ஏன் பஸ் நிறுத்தாமல் போனேன்? சார் நான் பஸ் நினைச்ச இடத்துல நிறுத்த முடியாது சார். ஏன்னா பஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சார். ஒருவேளை பஸ்ல வரவங்களுக்கு அவசரமா இருந்தா கூட ஆபீஸ்ல கேட்டு அவங்க சேஃபா நடந்து சொன்னாதான் சார் பஸ் நிறுத்த முடியும். ஏன்னா எங்களுக்கு பஸ்ல வரவங்களோட சேஃப்டி தான் சார் முக்கியம். சரி, பஸ்ல ஜீவாக்கு யாரு கூடயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? கேட்கறேன்ல. ஆமாம் சார், ஒரு பொண்ணு கூட. வா. ஐயோ, இங்க டெய்ஸி ரோசிங்கிறது யாருமா? சார் வாமா உள்ள. சார் நான் பஸ் நினைச்ச இடத்துல நிறுத்த முடியாது சார். ஏன்னா பஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சார். ஒருவேளை பஸ்ல வரவங்களுக்கு அவசரமா இருந்தா கூட ஆபீஸ்ல கேட்டு அவங்க சேஃபா நடந்து சொன்னாதான் சார் பஸ் நிறுத்த முடியும். ஏன்னா எங்களுக்கு பஸ்ல வரவங்களோட சேஃப்டி தான் சார் முக்கியம். சரி, பஸ்ல ஜீவாக்கு யாரு கூடயாவது பிரச்சனை நடந்துச்சா? ஆமாம் சார், ஒரு பொண்ணு. உங்களுக்கும் ஜீவாக்கும் என்ன பிரச்சனை? ஜீவாக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை ஜீவாக்கும் அந்த கண்டக்டருக்கும் தான். நாங்கள் மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் ½ அன் ஹவர் லேட்டாக தான் வந்துச்சு. உள்ளே ஏறினப்போ ஹலோ கையெடுங்க. வண்டி போய் சேரத்துக்குள்ள உன்னை என்ன பண்ணுறேன்னு பாடுறா. உட்காருங்க, பஸ்ல சண்டை போட உட்காருங்க ப்ரோ. இவர் அடிக்க நீங்க யாரு சார்? ஹலோ, அவர் தாங்க தப்பு பண்ணாரு. தப்பு பண்ண அடிக்கிறதுக்கு நாம யாரு? அப்ப அவங்கள இப்போ தப்பு யார் மேல இருந்தாலும் சரி, டாக்டரை நான் என் வேலையை தான் செஞ்சேன். ஓகே மேடம். அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்தப்போ தான் ஜீவாட்டு கடைசி நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லை? அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பேசினது தப்புன்னு தோணுச்சு. அதனால ஜீவா தனியாக இருக்கும் போது நான் போய் சாரி கேட்டேன். தனியாவா? ஆமாம் சார். சரி, ஓகே, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ. சார், கள்ளிப்பட்டி ஏரியாவிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க கரண். சார், நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறதால இங்கே கட்சி ஆளுங்க தான் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த ஏரியாவில் இருக்க வாய்ப்பு இல்லை. ரவுண்ட்ஸ்ல தானே இருக்கீங்க? ஆமாம் சார். ஒரு இடம் விடாதீங்க, தேடுங்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். இளங்கோ, ஐயா அந்த பையன் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்கள வர சொல்லுங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க ஐயா. அந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ண உள்ள கூட்டு. சரிங்க. உட்காருங்க. நீங்களும் ஜீவாவும் ஒன்னா தான் வந்திருக்கீங்க. அப்புறம் ஏன் பஸ்ல மட்டும் தனித்தனியாக உட்காந்துருந்தீங்க? கண்டக்டர் ஒருத்தவங்களை திட்டிட்டு போனதுக்கப்புறம் அவங்க தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஜீவா கொஞ்சம் பலப்படு. என்னங்க தண்ணி குடிங்க. ஏன் அலறீங்க? ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் தனியா வரீங்க? பெத்தவங்க பேச்சு கேட்காம
லவ் பண்ணணும்னு நம்பி அவன் பின்னாடியே வந்துட்டேன். ஆரம்பத்துல நல்லா தான் பார்த்துக்கிட்டான். போக போக தானே தெரியுது எல்லாரோட சுயரூபமும். இப்பெல்லாம் அவன் என்ன பண்ற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. அவங்க வீட்லயும் என்ன கொடுமைப்படுத்துறாங்க. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்ப என் குழந்தை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதனால்தான் யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். அப்பா அம்மா கூடயே இருந்தலான்னு போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒன்னாகாது. தைரியமா இருங்க. உங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா திவ்யா? நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான் சார் படிச்சுட்டு இருக்கோம். 4 இயர்ஸா நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். என் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். நானே எதிர்பார்க்கல ஜீவா எங்க வீட்டுக்கு வருவான், எங்களோட லவ்வை பத்தி எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க. லவ் பண்றோம். அதை பிடிக்காத என் அண்ணனும் சொந்தக்காரங்களும் ஜீவாவை அடிச்சு வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஜீவா ஜீவா எனக்கு நாளைக்கே கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க. ஏய் என்னடி சொல்ற? என்னை எப்பவே வந்து கூட்டிட்டு போ. எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தப்பா இருக்கு. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயா? அழாத. ஒரு வேலையா ஜீவாவை கன்வின்ஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். சீக்கிரம் ஏறு. ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னு சொன்னான். நாங்களும் அங்க போய் எங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அதுக்குள்ள என்னென்ன மூல நடந்துருச்சு. அவன் ரொம்ப நல்லவன் சார். உங்களுக்கு பஸ்ல யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். உங்க அப்பா மேல? பரவாயில்ல, டைம் எடுத்துக்கங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன இந்த லிஸ்ட்ல இருக்கவங்கள விசாரிங்க. ஓகே சார். இவன் யாரு? ஒயின் ஷாப் போட்டு உடச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பிடிக்க போன போலீஸே அடிச்சிருக்கான் சார். இல்ல சார், போதையில பட்ட சார். போலீஸ் அடின்னு என்னன்னு காட்டுங்க. போலீஸ் சார் என்ன தைரியம் உனக்கு? நாளைக்கு எனக்கு கல்யாணம். போட்டு உட்கார்றா. உள்ள வா. போலீஸ் அடினா என்னன்னு காட்டு. இந்த பொண்ணு போச்சு. ஓகே சார், வாடா உள்ள. போலீஸேடா கை நீட்ற. உனக்கு கால்ல கட்டு போட்டு உன்ன கொழுப்பு குறையல. இந்த கேஸ் முடியட்டும். உனக்கு அப்புறம் இருக்குதுடா. கேசவன் யாருப்பா? இங்க கேசவன் யாரு? கேக்குறேன்ல, கேசவன் யாரு? நீதான் கேசவனா? ஆமா சார். எந்த ஊர்னு சொன்ன? கேக்குறேன்ல. டேய் உன்னதான்டா. சார் இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க ஓடுற சார். ஓட உள்ள. சார் உள்ள போடு. கூலிப்பட துரோகம், காதல் முன்விரோதம், இதுல சார் இந்த வகைரா? சார் நானும் ஜகனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க லவ் மேட்ரு எங்களுக்கு முன்னாடியே தெரியும்.
இவன் நிறைய வாட்டி வார்ன் பண்ணியும் வீடு வரைக்கும் வந்துட்டான். போன வாரமே போட்டுருக்கணும். விடுடா, அவனை மிஸ் ஆயிட்டேன். உன்னை விட்டு வைக்க கூடாது. போடா. அன்னைக்கு நைட்டு ஜெகன் ஃபோன் பண்ணான். திவ்யாவை ஜீவா தூக்கிட்டா சொல்லி பசங்களை அழைச்சிட்டு ஈஸியார் வர சொன்னான். அங்கே போகிற வழியில் திவ்யாவும் ஜீவாவும் பைக்கில் போகிறத பார்த்தேன். உடனே நானும் ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டேன். டேய், திவ்யாவும் ஜீவா இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறாங்கடா. டேய், அங்கேயே அவன் கையை காலை ஒடிச்சு போட வேண்டியதானா? டேய் கேசுவா, நான் சொல்றத மட்டும் கேளு. அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ மட்டும் பண்ணு. மிச்ச தப்பா பார்த்து பாரு. சரி, ஓகே, நான் போகிறேன். சார், இவனோட ஃபோன் சார். பஸ் மறைமலை நகரை தாண்டி போயிட்டுருக்கு. நீ எங்கடா இருக்கேன்னு கேட்டேன். அப்பா ஆளுங்க பார்த்துப்பாங்க, நீ எதுவும் பண்ணாதன்னு சொன்னான் சார். அதனால நான் எதுவும் பண்ணல. அசதியில் அப்படியே தூங்கிட்டேன் சார். அப்புறம் 3 மணிக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்க. ஜீவா செத்துட்டான்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார். இதை நான் நம்பணுமாக்கும். நீ அவனை ஃபாலோ பண்ணி போயிருக்க. ஒன்று நீ கொலை பண்ணியிருக்கணும், இல்லை கொலை பண்ணவனை பார்த்துருக்கணும், இல்லையா? நான் யார் பண்ணான்னு பார்க்கல சார். கபிலன் மறைமலை நகரில் தான் கடைசி வரத பஸ்ல ஏறி இருக்கான். அவனை வர சொல்லுங்க. இங்க பாருங்க சார், கண்ணை துறச்சு வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள கண்ணை கையில் எடுத்துட்டேன் சார். சார், எப்படியாவது வாங்கிடுறேன் சார். ஏய், அந்த கண்ணை கொடு. ஐயா, இவனை பிடிச்சி உள்ள போட சொல்லுங்க ஐயா. இவன் தான் கொலைகாரன் ஐயா. நான் பார்த்தேன் ஐயா. இவனை விடாதீங்க. கண்ணை கொடுங்கறல்ல. சார், எங்க அப்பா தான் சார் மனநல பாதிக்கப்பட்டவர். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கு சார். இங்க பாருங்க, நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத நான் பண்றேன். கண்ணை கொடுங்க. பா, கொடுத்துருப்பா. சார், எந்த ஊர்? கிருஷ்ணா ஸ்ட்ரீட், மறைமலை நகர் சார். என்ன தாயத்து? என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு மருதமலை முருகன்கிட்ட வேண்டி கட்டிட்டு தாயத்து சார். சரி, உட்காருங்க. ஹலோ மேடம். கத்தையில இருக்கிற கைரேகையை செக் பண்ணதுல குருங்கிறவனோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். இங்க யாரு குரு? கத்தியில உன் கைராக தான் இருக்கு. ஏடா கொலை பண்ண? சொல்லிடுறேன் சார். சார், நான் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்போ செத்து போன பையனும் அந்த பொண்ணும் அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க சார். என்னாச்சு திவ்யா? கேட்குறேன்ல திவ்யா, என்னாச்சு? ரெஸ்ட் ரூம்ல மொபைல் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபோன் தானே? இது நம்ம குரு ஃபோன் மாதிரிலாம் இருக்கு. டேய் குரு, இங்க வா. ஃபோன் வந்துதானடா? கேமரா வச்சு வீடியோ எடுக்கறோம் சொல்றா. இனிமே எடுப்பியா? எந்த பொண்ணையாவது இனிமே வீடியோ எடுத்தா சாவடிச்சிரும். என்னடா பாக்குற? ஒழுங்கா இரு. இனிமேங்க பார்த்தேன் போடா. ஒண்ணுல வீடியோவோட எடுக்கற. அவன் போன பசங்க நீ எப்படா போன? சொல்றா. என் ஓனர் என்ன வேலையை விட்டு துரத்திட்டேன் சார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் சரக்கு அடிச்சுட்டு படுத்திருந்தேன் சார். அந்த பொண்ணு பையனும் ஏறின பஸ்ஸில் நானும் ஏறிட்டேன் சார். ஆனால் சரக்கு அடித்த போதையில் நான் மட்டையாயிட்டேன் சார்.
திடீர்னு முழிச்சு பார்த்தப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க சார். அவனை ஏதாவது பண்ணணும்னு கத்தி எடுத்துட்டு அவன் பக்கத்தில் போய் பார்த்தா அவன் செத்து கிடந்தான் சார். அப்போ திடீர்னு பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்திட்டாங்க சார். என் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்துருச்சு. நான் உடனே கத்தியை தேடி பார்த்தேன், கத்தி கிடைக்கல சார். திரும்பி பார்த்தா யாரோ வண்டிக்குள்ளே ஏறுற மாதிரி இருந்துச்சு. நான் பயத்தில் போய் என் சீட்லேயே உட்காந்துட்டேன் சார். சார் நான் எதுவுமே பண்ணல சார். போடா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். ஹலோ சார், வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசுகிறோம் சார். நீங்கள் அனுப்பின லிஸ்ட்டில் இருக்கிற 2 பேரோட கைரேகை அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் மேட்ச் ஆகுது. அப்படியா? அதில் ஒருத்தன் பேர் காசி, இன்னொருத்தன் பேர் சேது. இவனுக்கு 2 பேரும் மர்டர் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கானுங்க சார். அவங்க ஃபோட்டோவை ஃபேக்ஸ் அனுப்பியிருக்கேன் சார், செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். கபிலன் சார், ஃபேக்ஸ்ல ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, அதை எடுக்க சொல்லுங்க. ஓகே சார். உண்மை சொல்லுங்க சார். இவனுங்க மொபைல்ல செத்து போன பையனோட போட்டோ இருக்கு சார். சார் அது வந்து இந்த பையனை கொலை பண்ண சொல்லி 2 பேர் வந்து பணம் கொடுத்தாங்க சார். ஆனா ஒரு வாரம் கழிச்சு ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சார். ஆனா நாங்க கொலை பண்ணல சார். நாங்க பண்ணல சார். ஆமா சார், ஆமா சார். அப்போ இது என்ன பிளட்டு? ரோட்ல தனியா போயிட்டு இருந்த ஒரு ஆளுகிட்ட பேக்கை புடுங்கும் போது எங்களுக்கும் அவருக்கும் நடந்த ஸ்ட்ரகிள்ல நான் வச்சிருந்த கத்தியால அவர் கையை அறுத்தப்ப விழுந்த பிளட் தான் சார் இது. அங்க நடந்த சண்டையில பேக் அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்தா மாட்டிக்கொண்டு தப்பிச்சு ஓடி வந்து இந்த பஸ்ல ஏறிட்டேன் சார். அங்கதான் சார் செத்து போன அந்த பையனை பார்த்தோம். உடனே பணம் கொடுத்தவனுக்கு ஃபோன் பண்ணோம் சார். ஆனா அவன் ஃபோனை எடுக்கல சார். ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தப்பதான் சார் தெரிஞ்சது எங்களுக்கு பணம் கொடுத்தவன்ல ஒருத்தங்க இருக்கான்னு. ஆமா சார். எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், சம்மந்தம் இல்லை சார். பணம் கொடுத்தவன நான் காட்டுறேன் சார். சார் எங்களுக்கு இவன் தான் சார் பணம் கொடுத்தா. இவன் தான் சார். போயிட்டியா? தப்பிச்சு ஓடுறா? பணமாடா கொடுக்குறேன். சார் சார் ப்ளீஸ் சார். சார் அவன் தான் சார் ஜெகன், அவன் தான் சார் பணம் கொடுத்தான். என்ன அடிக்கிறீங்க? அவனை பிடிச்சி கேளுங்க சார். நான் போலீஸ் பணமாடா கொடுக்குறேன். சார் ஏன் கை வைக்கிறீங்க? இவன் தான் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணு எவனையும் நம்பி போறா. அவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியணும். நான் தான் ஃபாலோ பண்ண சொன்னேன். இல்லனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே போட்டு தள்ளி இருப்பாங்க. இதை நான் நம்பணும். வாடா. சார் அடிக்கிறது நிறுத்துங்க சார். முதல்ல விசாரிங்க. குற்றவாளின்னு தெரிஞ்சா கோர்ட்ல ஒப்படைங்க. நான் ஹியூமன் ரைட்ஸ்ல மெம்பரா இருக்கேன். விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிடுவீங்கன்னு தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். ஆனா இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணுது. உடனே எல்லாரையும் அனுப்புங்க, இல்லைன்னா உங்க ஹையர் ஆபீசர்ட்ட பேச வேண்டி வரும். மேடம், உங்க எல்லாரோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. பஸ்ல ஒருத்தனை கொண்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி விசாரிச்சா யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி அப்படியே விட முடியும்? இந்த விசாரணை தடுக்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தையும் நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, புரியுதா? எவ்வளவு நேரம் சார் பொறுமையா இருக்கிறது? இங்க வயசானவங்க, பெண்கள் எல்லாரும் இருக்காங்க. சரியில்ல சார், இங்க நடக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. என்ன தப்பு? உள்ள லாக்கப்ல இருக்கான்ல, அவன் அரசியல்வாதி பேச்சை கேட்டு பொண்ணுங்க மேல ஆசிட் ஊத்தி இருக்கான். அவனை அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது. கரண் சொல்லுங்க சார். சௌமியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்க வீட்டெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி ஆத்தூர் ஏரியால தனியா இருக்கிற வீடுங்க, பில்டிங் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு எங்கேயுமே இல்ல சார். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சௌமியாவை கண்டுபிடிச்சாகணும். அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் மிரட்டல் வந்துச்சாங்க. சரிங்க, ஓகே சார். டேய் சீக்கிரமா வாடா, டாக்டர் வந்துட போறாரு. போலாம் மச்சான். ரொம்ப ராவா குச்சாச்சுல. சார் என்னடா சொல்றீங்க? வாடா சார்.
சொல்றேன்? போன வை. சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்ச பாடியை காணாம சார். ஹலோ, ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். சார் சொன்னது இப்படிலாம் ஒன்றும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு இருக்கு, போன வைங்க. சார், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்ச பாடியை காணோம்னு மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு சார். பிரஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. நமக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள பிரஸுக்கு நியூஸ் போயிருக்குன்னா இந்த விஷயம் லீக் ஆகல. எவனோ லீக் பண்ணியிருக்கான். சார், நம்ம அக்யூஸ்ட நெருங்கிட்டோம்னு எவனோ பயப்படுறா சார். அதான் வேணும்னே நம்ம விசாரணை தடுக்க பாக்குறான். விசாரணை தடுக்க பாக்குறேன்னு திசை திருப்ப பாக்குறான். நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே குண்டு வீச தெரிஞ்சவங்களுக்கு உள்ள வீச எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? சார், உள்ள இருக்கிற அக்யூஸ்டா காட்டுல வெளியே இருக்கிறவங்க தான் பயப்படணும். ஏன்னா அவன் தான் ஒவ்வொரு தடையும் அழிச்சிட்டு வர்றான். காலேஜுக்கு போன பொண்ணு ஒருத்தர் தூக்கியிருக்கான். அதை தடுக்க போன போலீஸை ஷூட் பண்ணியிருக்கான். கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணவன பஸ்ஸுக்குள்ளே வச்சு கொண்டு போட்டிருக்கான். சோ கொலை பண்ணவன் உள்ளதா இருக்கான். கொலை பண்ண சொன்னவன் வெளியில இருக்கான். விடியறதுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சார், என்ன சார் செய்ய போறீங்க? அண்ணன், உங்களுக்கு செஸ் விளையாட்டோட அடிப்படைன்னு தெரியுமா? ஒவ்வொரு காயினா வெட்டி தான் கேமை ஜெயிக்கிறோம்னு நினைப்பாங்க. ஆனா ராஜா மட்டும் யாராலையும் வெட்ட முடியாது. இங்க நான் இருக்கேன். அவன் எவ்வளவு தடயத்தை அழிக்க பார்த்தாலும் தசை திருப்ப பார்த்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் அவனால ஒரு ஏன்னா இனிமேதான் ஏன் ஆட்ட ஆரம்பம். சார், சாமி சரணம். உள்ள இருந்த வண்டி ஏதாவது வெளியே போச்சா? சார் இல்ல சார். டார்ச் லைட் எடுங்க. சார், டார்ச் கொண்டு வரல. சாரி சார், வேற ஏதாவது ரெடி பண்ணுறேன்.
பாடியை தூக்குனவன் ஏன் இந்த காம்பவுண்ட்குள்ளேயே மறைச்சு வைக்கணும் டாக்டர்? லெட் மீ செக். இட்ஸ் அ டீப் ஸ்டாப். கேஸ்ட்ரோ, அந்த பையனோட நகத்தை பார்க்கும்போது இவன் யார் கூடயும் போராடின அறிகுறியே இல்லையே. ஒருவேளை அன்கான்சியஸா இருக்கும் போது தான் இவன் கொலை செய்யப்பட்டிருக்கணும். நான் ஃபுல் பாடியை செக்அப் பண்ணாதான் அது ட்ரக்கா, பாய்சனா இல்லை வேற ஏதாவது கலந்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்ல முடியும். பட் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ட்ரக்கோ பாய்சனோ கலந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி டாக்டர்? போஸ்ட்மார்ட்டமை 6 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணாதான் ட்ரக்கோ பாய்சனோ கொடுத்துருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் வெரி சிம்பிள் கேஸ்ட்ரோ. அது தெரிஞ்சுதான் பாடியை மறைச்சிருக்காங்க. ஆனா கையில கீரல் இருக்கு. அது கட்டின வாட்ச்னால கூட இருக்கலாம். இல்லைன்னா ஃபாரன்சிக்ல கொடுத்த ரிப்போர்ட் படி அவன் கையில வாட்சே இல்லை. அப்படியா? அண்ணா சார், ஜீவா கையில வாட்ச் கட்டியிருந்தான். நானு அந்த பொண்ணு திவ்யா கட்டி கேளுங்க. லைன்ல இருங்க சார், நான் கேட்டு சொல்றேன் சார். ஜீவா வாட்ச் கட்டியிருந்தானாமா? சார், ஜீவா கையில வாட்ச் கட்டியிருந்தான்னு அந்த பொண்ணு சொல்லுது சார். ஓகே, ஃபர்ஸ்ட் பஸ்ல இருக்க லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் உடனே வரேன். ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. சொல்லுங்க இல்லைங்க ஐயா. எல்லா லக்கேஜும் செக் பண்ணிட்டோம். எதுவும் வாட்ச் இல்லைங்க ஐயா. ஏய், நான் பார்த்து நான் வேலையை பாருங்கடா. சார் வணக்கம் சார். அங்கே என்னையா பண்ணுறீங்க சார்? காலைல ஓட்டியம் நடக்க போகுது இல்லைங்க சார். நம்ம தலைவர் தான் ஜெயிக்க போகிறாரு. இப்போ ஃப்ளெக்ஸை கட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் சார். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை சார், இந்த பொண்ணு எங்கேயும் பார்க்கலைங்க சார். இங்கே பாரு, இந்த பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுக்கணும். சரிங்க சார். புரியுதா? சரிங்க சார். சீக்கிரம் கிளம்புங்கய்யா. சரிங்க சார். நான் திரும்ப வரும்போது ஒருத்தர் இருக்கக்கூடாது. சரிங்க சார், கட்டி விடுங்க சார். இந்த நேரத்தில் எங்க போற? மாலிக்க ரயில்வே ஸ்டேஷன். இன்சூரன்ஸ் ஆர்சி புக்லாம் எடு. அந்த வர வண்டி மடக்கு. நிறுத்து. நிறுத்தியா? ஏய், சிவப்பு கலர் கார் ஒண்ணு காந்திபுரம் ரோட்ல நிக்காம போயிட்டு இருக்கு சார். வண்டி நம்பர் 3935. அவனை விடாம துரத்தி பிடிங்க. நான் வந்துட்டே இருக்கேன். ஓவர். ஃபாலோ பண்ணியே போங்க. நான் ஆப்போசிட்ல வந்து மடக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். நான் பாத்துக்கிறேன் சார். ஃபாலோ பண்றேன் சார். யோ, சீக்கிரம் போயா, விடாதே அவனை. ஏய், கிட்ட வந்துட்டானுங்க. பாட்டு வீசுறா.
நம்ம தேடி வந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லை சார். அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தப்ப அந்த பொண்ணுக்கு மூச்சு இருந்துச்சு சார். உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லிட்டேன். அந்த பொண்ணு பேர் ஜனனி நாராயணன். ஐமூன் டிராவல்ஸோட பஸ் டிக்கெட் ஒன்று அந்த பொண்ணோட பாக்கெட்டில் இருந்துச்சு சார். உங்க பஸ்ல ஏறாத பொண்ணு இங்க மட்டும் எப்படி வர முடியும்? வா. கள்ளக்குறிச்சிக்கு அந்த பொண்ணு வந்திருந்தா பஸ்ல உங்களுக்கு எப்படி சார் தெரியாம போயிருக்கோம்? சார் பஸ் நான் எங்க நிறுத்தணும் எங்க போகணும்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு தகவல் வரும் சார். ஒருவேளை போற வழியில எங்களுக்கோ பஸ்ல இருக்காங்களா அவங்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்துனா தான் நிறுத்த முடியும். அது கூட நான் சொந்தமா நிறுத்த முடியாது சார். ஆபீஸ்ல கேட்டு தான் நிறுத்த முடியும். பஸ்ல உள்ளவங்க பாதுகாப்புக்கு நாங்க தான் சார் பொறுப்பு. ஆபீஸ் நம்பர் 04423546981. இதுதான் சார் ஆபீஸர் நம்பர். அந்த நம்பர் கூப்பிட்டு கேளுங்க. பஸ் எங்க நின்னுச்சு எத்தனை மணி டோர் திறந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க சார். வா வா வாங்கடா வெளியே. ஹலோ ஐம்பொன் டிராவல்ஸ் சொல்லுங்க சார். நான் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பஸ் TN10 BC 5697 கோயம்பேடுல இருந்து 8:30 மணிக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் நிறுத்தி டோர் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். கோயம்பேடுலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அசோக் நகர், மறைமலை நகர், அப்புறம் சாப்பிட ஹோட்டலில் நிறுத்திருக்காங்க. அப்புறம் கள்ளக்குறிச்சி டோல்லையும் ஆத்தூர் டோல்லையும் என்ட்ரி போடுறதுக்காக நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் செக்கிங்னு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. அவ்வளோதான் சார். ஓகே. ஹலோ அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன். சார் நான் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு மர்டர் கேஸ் விஷயமா டீடைல்ஸ் பார்த்து சொல்லணும். சொல்லுங்க சார். அசோக் நகர் பஸ் ஸ்டாப்ல இருக்க சர்வேலன்ஸ் கேமராவோட ஃபுட்டேஜ் பார்க்கணும். ஓகே. டீடைல்ஸ் சொல்லுங்க சார், பார்த்து சொல்றேன். ஐம்பொன் டிராவல்ஸ் பஸ் நம்பர் TN10 BC 5697 9 மணிக்கு மேல கிளம்பின பஸ்ல ஒரு லேடி ஏறி இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க ஏறி இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அதாவது சாரி, சுடிதார் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ன்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஃபினெட்லி சார். ஒரு 10 நிமிஷம் கால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்ன மாதிரியே 9 மணிக்கு ஐம்பொன் டிராவல்ஸ் பஸ் வந்திருக்கு. ஆனா அதுல எந்த பொண்ணும் ஏறல. பஸ் வெயிட்டிங்ல நின்னப்ப 2 பேர் ஓடி வந்து ஏறி இருக்காங்க. அவ்வளவுதான் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஜனனி நாராயணன். அந்த லேடி வரல சார். பஸ்ல ஏறாத பொண்ணு கள்ளக்குறிச்சிக்கு எப்படி வந்தா? சார் நீங்க சொன்ன மாதிரியே 9 மணிக்கு ஐம்பொன் டிராவல்ஸ் பஸ் வந்திருக்கு. ஆனா அதுல எந்த பொண்ணும் ஏறல. அசோக் நகருக்கு பஸ் வேணா லேட்டா வந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு கரெக்ட் டைமுக்கு தானே பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கணும். சொல்லுங்க சார். சார் இன்னொரு ஹெல்ப். அண்ணே எல்லாரும் கையிலையும் போனை கொடுத்து அவங்க உங்க வீட்டு தகவல் சொல்ல சொல்லிருங்க. சரிங்கய்யா. அசோக் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஃபோனை கொடுத்து அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்ல சொல்லிடுங்க. அண்ணா பஸ் ஒன்று ஸ்டேஷன் உள்ள தானே இருக்கு. விசாரணை முடிஞ்சோடனே தான் அனுப்பிவிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஃபோனு கொடுத்தாங்க, அதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சித்தப்பா வர வழியில் பஸ்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை, போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல. நான் கொடுத்த தகவலை தான் போலீஸே கண்டுபிடிச்சாங்க. அண்ணா பஸ்ல மர்டர் நடந்ததுனால பஸ் லேட் ஆகுண்ணே. அது கிடக்கட்ட வெண்ண நீ காலையில 8 மணிக்குள்ள தாலியை கட்டல. இந்த ஜம்மத்துல கல்யாணத்தை நீ மறந்துடணும். வைடா போனேன். சித்தப்பா சித்தப்பா ஹலோ ஹலோ. எப்படியோ இன்னைக்கு சமாளிச்சாச்சு. இனிமே கால் வராது. என்ன மாப்பிள்ள காலையில கல்யாணம் போல பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு வரீங்களா? முத்தா சத்தம் இங்க வரைக்கும் கேக்குதே. யோ பாய முடியா மாப்பிள்ள கல்யாணம் கூட தள்ளி போகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு நான் சொன்ன டைமுக்கு கரெக்டா நடக்கும். வெறுப்பேத்தாதையா. நேரம் நல்லா இல்லைண்ணா. இல்லைண்ணா யானை தலையில பூனை கக்கா போவோமா? திரு இன்ஸ்பெக்டர். உட்காருங்க. வணக்கம் சார். ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க சார். டோல்கேட் தாண்டி போன வண்டிகளோட ஃபுட்டேஜ் பார்க்கணும். ஓபன் பண்ணுங்க. ஓகே சார்.
பாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. ஷிட். சொல்லுங்க இளங்கோ. ஐயா நீங்க சொன்ன மாதிரி எல்லார் கையிலயும் போனை கொடுத்து பேச சொன்னோம்யா. அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் போனே போடாம பேசுற மாதிரி நடிச்சாங்கய்யா. அவனுடைய நம்பரும் டீடைல்ஸும் எனக்கு உடனே அனுப்புங்க. சரிங்கய்யா. சார் சொல்லுங்க சார். விக்கி ஒரு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அதோட இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால் டீடைல்ஸ் வேணும். ஓகே சார். உள்ள வாங்க சார். சந்தோஷ் இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். ஹைவேஸ்ல பஸ்ல மினிமம் 100 km ஸ்பீடு தான். ஆமாம் சார். இந்த ஃபுட்டேஜை 90 minutes முன்னாடி ரீவைண்ட் பண்ணி போடுங்க. பாஸ். ரீவைண்ட். யோ தண்ணி குடியா. சார் இந்தாங்க சார். சார். ஹலோ கதிரேசன். சொல்லுங்க சார். உங்க ஃபோனுக்கு ஒரு நம்பரும் ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு உடனே லாக் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு இருக்கேன். ஓகே உடனே பண்ணிடுறேன் சார். யோ தண்ணி குடியா. சொல்லுங்க விக்கி. சார் நீங்க கொடுத்த நம்பர்ல இருந்து ஒரு நம்பருக்கு 3 தடவை அவுட் கோயிங் கால்ஸ் போயிருக்கு சார். அவன் பேர் ஜோதி. அவன் ஐம்பொன் டிராவல்ஸ்ல தான் டிரைவரா வேலை பார்க்கறான். அவனோட போன் நெட்வொர்க்கும் ஆத்தூர் ஹைவே லொகேஷன் தான் சார் காட்டுது. கதிரேசனை கான்டாக்ட் பண்ணி அந்த லொகேஷன் அனுப்பிச்சு பிடிக்க சொல்லுங்க. ஓகே சார். கதிரேசன் அந்த நம்பர் நீங்க இருக்கிறதுல இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் தான் போயிட்டு இருக்கு. உடனே பிடிங்க. ஓகே சார் உடனே. சீக்கிரம் வேகமா போங்க. சரி சார். காலேஜுக்கு போன பொண்ணு இன்னும் திரும்பி வரல சார். சோ எல்லா செக் போஸ்ட்லயும் எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. ஐம்பொன் டிராவல்ஸ் அதுல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது சார். நம்ம தேடி வந்த பொண்ணு இது இல்லையா? போறாரா வந்துட்டாரா? ஏய் அண்ணா எல்லார் போனையும் வாங்கி வைங்க. ஓகே சார். சார் அப்படியே செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல ஓகே சார். போனை கொடு. போ. சார் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். யார் சார் அந்த கொலைகாரன்? இப்ப தெரியும். பஸ்ல வந்து அக்யூஸ்டிங் மேல மட்டும் ஃபேர் போட்டு உட்காருவீங்க. ஓகே சார். மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் நம்ம வண்டியில வீட்டுக்கு அனுப்பி. சரி சார். அப்புறம் திவ்யா மட்டும் அவங்க அப்பா கூட அனுப்பிடுங்க. ஓகே சார்.
சார் பஸ் தான் எங்கேயுமே நிக்கலையே, அப்புறம் அவன் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? எனக்கு அம்மன் சந்தேகம் எப்படி வந்ததுன்னா, ஐமன் டிராவல்ஸ் பஸ்ல வரலன்னு சொன்ன பொண்ணு இங்க எப்படி வந்ததுன்னு சந்தேகப்பட்டு கேட்டப்போ நான் எந்த இடம் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் கள்ளக்குறிச்சின்னு பதில் சொன்னான். கள்ளக்குறிச்சிக்கு அந்த பொண்ணு வந்திருந்தா பஸ்ல உங்களுக்கு எப்படி சார் தெரியாம போயிருக்கோம்? லிஸ்ட் படி பார்த்தா பஸ் 8 மணிக்கு கோயம்பேடுல இருந்து கிளம்பி இருக்கணும். ஆனா 8:30 மணிக்கு தான் கிளம்பிச்சு. 9 மணிக்கு அசோக் நகர் வந்திருக்கு. அங்க ஏற வேண்டிய ஜனனிக்கு கண்டக்டர் போனை போட்டிருக்கான். போன் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு. அப்ப அந்த பொண்ணோட டெட் பாடி கள்ளக்குறிச்சி டோல்கேட் கிட்ட கிடக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? பஸ் கிளம்புறதுக்கு லேட் ஆனாலும் அந்த பொண்ணு டைமுக்கு தானே வந்திருக்கணும். சார் நீங்க சொன்ன மாதிரியே 9 மணிக்கு ஐம்பன் டிராவல்ஸ் பஸ் வந்திருக்கு. அதுல அந்த பொண்ணு ஏறல சார். ஆனா ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுல அதே நம்பர்ல 8:30 மணிக்கு ஒரு பஸ் வந்திருக்கு சார். அந்த பொண்ணு அந்த பஸ்ல தான் சார் ஏறி போயிருக்கு. ஆத்தூர் டோல்கேட்டுக்கு 2 ஐம்பொன் டிராவல்ஸ் பஸ் ஒரே நம்பர்ல ஆனா வேற வேற டைமுக்கு வந்திருக்கு. 2:20க்கு கள்ளக்குறிச்சியில இருந்து கிளம்பின பஸ் 2:50க்கு ஆத்தூர் டோல்கேட் வந்திருக்கு. ஆனா 2 மணிக்கு கள்ளக்குறிச்சியில இருந்து கிளம்பின இன்னொரு பஸ் 3:20க்கு தான் ஆத்தூர் டோல்கேட்டுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த பஸ்ல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. ஹலோ கதிரேசன், உங்க போனுக்கு ஒரு நம்பர் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அவனை லாக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் அவங்க போனை கொடுத்து அவங்க வீட்டில் தகவல் கொடுக்க சொன்னாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி எல்லார் கையிலையும் போனை கொடுத்து பேச சொன்னோம் ஐயா. அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் போனே போடாம பேசுற மாதிரி நடிச்சாங்க ஐயா. எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க, ஆனா அவன் மட்டும் ஃபோன் பண்ணவே இல்லை, பேசுற மாதிரி நடிச்சான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அவன் நம்பருக்கு வர இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் எடுக்க சொன்னேன். அந்த லிஸ்ட்டில் கரெக்டாக கொலை நடந்த டைமுக்கு 2 பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதில் ஒருத்தன் தான் அந்த இன்னொரு பஸ்ஸோட டிரைவர். அப்போவே அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்க சொல்லிட்டேன். பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருந்தவன் ஓட்டிக்கிட்டே அப்படி கொலையும் பண்ணியிருக்க முடியும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் ஏறி அவன் சீட்டுக்கு அடியில் பார்த்தேன். இதுல இருந்த 3 தூக்க மாத்திரையை இறந்து போன அந்த பையனுக்கு கொடுத்திருந்தா கொலை பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாத்திரை அவனுக்கு எப்படி கொடுத்திருப்பான்னு யோசிச்சேன். இந்த வாட்டர் பாட்டில்ல இருக்கிற கைரேகையை செக் பண்ணதுல இதுல 3 பேரோட கைரேகை இருக்கு. டிரைவர், கண்டக்டர், அப்புறம் செத்து போன பையன் ஜீவாவோடது. அந்த பஸ்ஸோட டூல் பாக்ஸை செக் பண்ணதுல எல்லா டூல்ஸும் அப்படியே இருந்தது. ஆனா ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் மிஸ்ஸிங். இந்த காயத்தை பார்க்கும்போது ஒரு கூர்மையான ஆயுதத்தினால தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ டிரைவரால தான் ஜீவா கொலை செய்யப்பட்டிருக்கணும். பஸ்ல வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெட் டிஷ்யூல எதுவுமே பிரிக்கல. ஆனா ஐம்பன் டிராவல் சீல் வச்ச ஒரு வெட் டிஷ்யூ கவர் மட்டும் பிரிச்சு கிடந்துச்சு. இந்த வெட் டிஷ்யூ கவர்ல இருக்கிற கைரேகை டிரைவர் வேலுவோடது. மேக்ஸிமம் எல்லாரும் ஷர்ட் மட்டும் தான் ஸ்பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அவன் பேண்ட் வச்சிருந்தான். அப்போ அந்த ஷர்ட்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுச்சு. அந்த பையன் சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு தடயம் கிடைக்குமான்னு செக் பண்ணேன். இன்னொரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு மலை கிளம்பலாம், வாங்க போலாம் சார். எதுக்குடா கொலை பண்ண? நீ கோயம்பேடுல பஸ்ல ஏறும்போது போட்டிருந்த சட்டையில 2 ஹோல் பட்டன் தான் இருந்துச்சு. ஆனா ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது 4 ஹோல் பட்டன் வச்சு சட்டையை போட்டிருந்தேன். ஸோ கொலையை பண்ணிட்டு ஸ்பேருக்கு வச்சிருந்த சட்டையை எடுத்து போட்டிருக்க. இந்த கொலைய நீ தான் பண்ணியிருக்க. நீ கொலையை பண்ணும்போது வண்டியை யார் ஓட்டியிருப்பா? ஸ்டேரிங்ல இருந்த 2 கைரேகையில 1 டிரைவரோடது, இன்னொன்னு அந்த பஸ்ல இருந்த யாரோட கைரேகையோடவும் மேட்ச் ஆகல. ஒரே நம்பர்ல 2 பஸ் ஓடுதுங்கும் போதே ஓனர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பத்தி என்கொயரி பண்ண சொன்னேன். அவன் இன்னொரு திருடனை காட்டுறான். அவன் இன்னொரு திருடனை காட்டுறான். அப்போ உண்மையான திருடன் யாருங்கிறத நீ சொல்ற.
சார் சொல்லிடுறேன் சார். சார் அன்னைக்கு ஒரே நம்பர்ல 2 பஸ் வந்தது உண்மைதான் சார். நாங்க இல்லீகல் விஷயம் ஏதாவது பண்ணணும்னா ஒரே நம்பர் பிளேட்டை 2-3 பஸ்ஸுக்கு வச்சு ஓட்டுவோம் சார். பேசஞ்சர்ஸ் பஸ்ன்றதுனால போலீஸ் செக் பண்ண மாட்டாங்க. அதை நாங்க சாதகமாக்கிக்குவோம் சார். அந்த பொண்ணைய பஸ்ல தான் சார் ஏற வேண்டியது. ஆனா நான் கொஞ்சம் லேட்டா போனதுனால எனக்கு முன்னாடி போன இதே நம்பர் உள்ள பஸ்ல ஏறிட்டா சார். நான் போயிட்டு கால் பண்றேன்டா. போன் கால் பண்ணேன். என்னடா ஸ்டாப் நிக்காம போறாங்க? வண்டி எடு சீக்கிரம். ஹலோ நிறுத்துங்க. ஹலோ டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். பஸ் நிறுத்த மாட்டீங்களா ஸ்டாப்ல? சரி மேடம். என்னங்க சாரி? நான் பிரஸ் ரிப்போர்ட்டர். நாளைக்கு உங்க பஸ் பத்தி நியூஸ்ல வரும், அப்ப பாருங்க. அண்ணே உள்ள போயிட்டு வந்துருவானே. போயிட்டு சீக்கிரம் வா, அடுத்து நான் போகணும். சரிண்ணே. நான் ஹைவேஸ்ல போயிட்டு இருந்தப்ப அந்த பஸ் ஒரு இடத்துல நின்று இருந்ததை பார்த்துட்டு அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. பஸ் ஏன்டாங்க நிக்குது? அண்ணே வயிறு சரியில்லைண்ணே. வயிறு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டேன். பஸ் என் கண்ணு முன்னாலே போகணும். நான் பஸ் ஸ்லோ பண்ணிக்கிறேன், நீ எனக்கு முன்னாடி போ. சரிங்கண்ணா. சரிடா, சார்ஜ் வேற கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வைக்கிறேன், காலையில் பார்க்கலாம். குட் நைட், பை. ஓகே மச்சான், பை. சார் அந்த பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க சார். வேகமா போங்க சார். தம்பி, அவன் போற வயத்துக்குலாம் நம்மளால போக முடியாதுப்பா. பஸ்ல 25 பேர் இருக்காங்க, ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு. எஸ் கண்ட்ரோல் ரூம், சொல்லுங்க சார். ஐம்பன் பஸ் டிராவல்ஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க சார். எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார். பஸ் எங்க இருக்கு சார்? இது கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிற பஸ் சார். எக்ஸாக்ட்டா பஸ் எங்க இருக்கு சார்? சார் ஒரு நிமிஷம்.
சார் கள்ளக்குறிச்சி டோலுக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி சார். பஸ் நம்பர் தெரியுமா? சார் TN10 BC 5697 சார். 5697. சார் உங்க பேர் என்ன சார்? சார் என் பேர் ஜீவா சார். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, புரிஞ்சுக்கோங்கண்ணே. சார் எனக்கு அந்த பையனை கொலை பண்ணணும்னு எந்த நோக்கமும் இல்லை சார். எங்க பஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தை அந்த பையன் பார்த்து போலீஸ்ல சொல்லிட்டான் சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க டிரைவருங்க லாங் டிரைவ் போறப்ப சில தூக்க மாத்திரைலாம் எடுத்துட்டு போவோம் சார். அந்த தூக்க மாத்திரைய 4 உடைச்சு அதுல ஒரு பீஸை முழுங்கிட்டு தூங்கிடுவேன் சார். அப்பதான் நைட்ல பஸ் ஓட்டும் போது தூங்காம ஓட்ட முடியும். அந்த மாத்திரை எடுத்து தண்ணியில கலந்துட்டேன். அந்த தண்ணிய மாறியும் அந்த பையனும் குடிக்கணும். அந்த பையனுக்கு எப்படி தண்ணி கொடுக்கறதுன்னு யோசிச்சேன். கண்டக்டர் மாறி மூலம் தண்ணி கொடுக்க முடிவு பண்ணேன். டேய் மாறி எழுந்துடுறா. இங்க வந்து தூங்க வேணான்னு சொல்லிருக்கல. தூக்கமே இல்லைண்ணே. இதெல்லாம் நல்லா பேசுடா. தண்ணியை குடி. அந்த பஸ் போதுண்ணே. மாறி அவர்கிட்ட குடி. தம்பி நீயும் குழப்பத்தில் இருக்க, தண்ணியை குடி. நான் நினைச்சது போலவே அவன் தண்ணியை குடிச்சான். அதுக்கப்புறம் அவனால நிக்க முடியல. அவனை எப்படியாவது உள்ள அனுப்பி தூங்க வைக்கணும். அதை மட்டும்தான் நான் யோசிச்சேன். தம்பி இவன் தான் தூங்குறான்னு சொல்லி உள்ள போய் படுக்க சொன்னேன். இப்ப நீ வந்து தூங்குனா நான் எப்படி வண்டி ஓட்டுறது? அதான் போலீஸ் சொல்லிட்டல, அவங்க எப்படி வந்து பிடிச்சிருவாங்க. உள்ள போய் படு. போலீஸ் வந்ததை எழுப்புறேன். நடந்தது சொல்லு. அவன் உள்ள போனதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் அந்த பஸ் டிரைவருக்கு போன் பண்ணேன். பஸ்ஸுக்குள்ள என்னடா நடக்குது? எதுவும் இல்லண்ணே. ஏய், எதுவும் இல்லாம ஒருத்தன் பஸ்ஸுக்குள்ள இருந்து பாத்துருப்பான். பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டான்டா. என்னடா ஆச்சு? அசோக் புலர் வரும்போது உங்க வண்டியில ஏற வேண்டிய பொண்ணு உங்க வண்டியை நினைச்சு என் வண்டியை நிறுத்திட்டா. எதிரில போலீஸ் வேற நினைச்சுடா. அந்த பொண்ணு வேற பத்திரிகைக்காரன்னு சொல்லி போட்டோ எடுத்துறோம்னு மிரட்டினா. எனக்கு வேற வழி தெரியல, அதான் பஸ்ல ஏத்திட்டேன். எப்படி நம்ம பஸ்ல நோக்கி போலீஸ் வரும்? நான் திரும்ப உனக்கு போன் பண்றேன். சரியா? சரிண்ணா. புதுசா ஒரு 7:30 எடுத்துட்டானுங்கண்ணே. அந்த பஸ்ல ஒரு பொண்ணை தூக்கி இருக்கானுங்க. அதை என் பஸ்ல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டானே. எனக்கு என்ன பண்றதே தெரியல. இப்போதைக்கு என்கிட்ட இருந்து தூக்கு மாத்திரை கொடுத்து அவனை படுக்க வச்சுட்டேன். இப்ப என்னென்ன பண்ணலாம்? தேவையில்லாத வேலை பார்த்துருக்கானுங்க. பஸ் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ எந்த இடத்துல இருக்க? கள்ளக்குறிச்சி டோலுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கண்ணே. கண்டிப்பா ஆத்தூர் டோல் கேட்ல போலீஸ் நிக்கும். அண்ணா அந்த பஸ்ல உள்ள எல்லாத்தையும் வேற ஒரு வண்டியில ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் பஸ்ஸை கொண்டு போய் உடனே ஆக்சிடென்ட் பண்ணு. பஸ்ல 20 பேருக்கு மேல இருக்காங்கண்ணே. எப்படி இத்தனை பேர் உயிரோட? அப்ப அவன் உயிரிடு. அது நான் எப்படிண்ணே? நான் சொல்றதை மட்டும் செய். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு பண்ணேன். முதலாளிக்காக திரும்ப அந்த டிரைவருக்கு போன் பண்ணேன். சொல்லுங்கண்ணே. இப்ப நீ எந்த இடத்துல போயிட்டு இருக்க? அண்ணே கள்ளக்குறிச்சில இருந்து தேவிப்பட்டினம் நோக்கி போயிட்டு இருக்கேண்ணே. இப்ப நான் சொல்றது கேளு. ஆத்தூர் டோலுக்கு போகாத. அங்க கண்டிப்பா போலீஸ் நின்னால நிப்பாங்கடா. நான் சொல்ற வரைக்கும் ஆத்தூர் டோலுக்கும் கள்ளக்குறிச்சி டோலுக்கும் நடுவுல யூ டர்ன் பண்ணி சுத்திக்கிட்டே இருடா. சரிண்ணே. ஏய் கிளீனர் பாபுவ செல்லம்பட்டிக்கிட்டு இறக்கி விட்டுட்டு அங்கேயே நிக்க சொல்றான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகேண்ணே.
கிளம்புனேன் என்னுடைய பஸ்ல மட்டும்தான் ஜிபிஎஸ் பொருத்தி இருக்காங்க. பஸ் நின்னா காட்டி கொடுத்துரும். நான் சொன்ன இடத்துல பாபு நின்னா நான் பஸ் நிறுத்தாம ஸ்லோ பண்ணி போனேன். அவன் ஓடி வந்து ஏறினான். அவனை பஸ்ஸை ஓட்ட சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மாறி தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் டூல்ஸ் பாக்ஸ் எடுத்தேன். கண்டக்டரும் தூக்க மாத்திரை கலந்த தண்ணியை குடிச்சதால அவனும் தூங்கிட்டு இருந்தான். வேலை முடிஞ்சிருச்சு. அந்த கிளீனரை ஆத்தூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாலத்துக்கிட்ட இறக்கி விடுறேன். நீ அவனை கூட்டிக்கிட்டு யூட்டன் பண்ணி சுத்திக்கிட்டே இரு. சரிண்ணே. ஆத்தூர் டோல்கேட்டுக்கு முதல்ல நான் போறேன். அங்க போலீஸ் இருந்தா மொத்த போலீஸையும் என் பக்கம் திருப்பிக்கிறேன். அப்புறம் உனக்கு போன் பண்றேன். ஓகேண்ணே. கொலையை பண்ணிட்டு எல்லா தடயத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு திரும்பவும் சர்வீஸ் ரோட்ல போனேன். பஸ் ஸ்லோ பண்ணி பாபு இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிரைவருக்கு போன் பண்ணேன். கள்ளக்குறிச்சி சப்வேல அந்த பொண்ணை தூக்கி போட்டு போங்க, மத்ததை நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. டேய், கள்ளக்குறிச்சி சப்வே பக்கத்தில் ஒரு பொண்ணு கிடப்பா, தூக்கிடு. ஹலோண்ணே, வேலை முடிஞ்சிருச்சு. ஆத்தூர் டோல்கேட்ல இருக்கிற மொத்த போலீஸையும் என் பக்கம் திருப்பிட்டேண்ணே. இப்போ என்ன ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ் நீங்க சொன்ன மாதிரி சேஃபான இடத்துக்கு அனுப்பிட்டேண்ணா. பாடி எப்படி ஹாஸ்பிட்டல் தான் வரணும். பாடி எப்படியாவது தூக்கிறேண்ணா, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். சரிண்ணே. டேய், நான் மொத்த போலீஸையும் என் பக்கம் திருப்பிட்டேன். நீ உடனே ஆத்தூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணு. எங்க டிராவல்ஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்கன்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா டிராவல்ஸோட பேரு கெட்டு போயிரும் சார். அதனாலதான் நானா வந்து மாட்டினேன் சார். பஸ் பேர் கட்டுற நினைச்சிருந்தா அந்த பொண்ணோட டெட் பாடி தூக்கி வீசிட்டு அந்த பஸ் தானே என்கிட்ட வந்து மாட்டிருக்கணும். அந்த கொலை நீ பண்ணதே அந்த பஸ்ஸை காப்பாத்துறதுக்காக தான். அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப எங்கடா இருக்கு அந்த பஸ்? கொலையை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்ட, கொலையை செய்ய சொன்னவன் யாரு? அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன இருக்கு? இவனை வெளியில கொண்டு வாங்க. பஸ்ஸுக்குள்ள தானே அவன் கொலை பண்ணா. உண்மையை மட்டும் இவன் சொல்லலைன்னா
பஸ்ஸுக்குள்ள வச்சே அவனை போடுவோம். ஓகே சார். ஏய், உனக்கு கால் பண்ணவன் யாரு? இந்த பஸ்ஸுக்குள்ள என்ன இருக்கு? சார், நான் உண்மையை சொன்னா எனக்கும் என் குடும்பத்துக்கு யார் சார் பாதுகாப்பு? என்னையா பண்ற? சார், நான் அவனை சுடலைன்னா உங்களை சுட்டுருப்பான் சார். நம்மளை பத்தி எப்ப சொல்றானோ அப்ப அவனை போட்டுரு. ஹலோ சார், பஸ் மாட்டிடுச்சு சார். ஆனா பஸ்ஸுக்குள்ள ஒரே நைட்ல எத்தனை சம்பவம் சார். கடைசி அந்த பஸ்ஸை பிடிச்சு கேஸை முடிக்கலாம் நினைச்சா இவங்களையும் கொண்டுட்டு இந்த பஸ்ஸுக்குள்ள இந்த பொருளையும் காப்பாத்திருக்காங்கன்னா அந்த பொருள் என்னவா இருக்கும் சார்? நான் ஒரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கேன்னு. சார், நான் ஒன்று சொல்லலாமா? 2015 மதுரையில் ஒரு ஸ்டேஷன்ல நான் கான்ஸ்டபிளா இருக்கும்போது ஒரு பெரியவர் தான் பொண்ணையும் பேத்தியும் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு. அன்னைக்கு எந்த தடையும் இல்லாம அந்த கேஸை கண்டுபிடிச்சு நீங்க இந்த கேஸையும் கண்டுபிடிச்சு குற்றவாளியை பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எந்திரிங்க சார், போலாம். பஸ்ல வந்த பொருளை 2 வீலர்ல கொண்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா பெரிய வண்டியில தான் கொண்டு போயிருக்கும். ஆனா அப்படி எந்த வண்டியுமே நம்ம எதிர்க்க போகல. அப்ப நிச்சயமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போயிருக்கணும். ஹலோ விக்கி, ஆல்பா 2 ரெடியா? உங்க ஆர்டருக்காக வெயிட்டிங். ஓகே, ஸ்டார்ட். லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஆல்பா டீம் கெட் ரெடி. ரெடி சார். ஓ, ரெடியா? ரெடி சார். சார், குள்ளம்பாடி ஏரியாக்குள்ள ஒரு 2 வீலரும் ஒரு ஆம்புலன்ஸும் ரொம்ப நேரமா ஒண்ணா சுத்திட்டு இருக்கு சார். அண்ணா, இது வரைக்கும் இந்த கேஸ்ல தடயத்தை தேடி தான் போயிருக்கோம். தடயத்தை வச்சவனை தேடி நான் போறேன். தடயத்தை ஃபாலோ பண்ணி நீங்க போங்க. ஓகே சார். நம்ம தேடிட்டு இருக்கவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவன் யாருங்கிறது நம்மளுக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கான். அண்ணா, பத்திரமா இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. பக்கத்து ஸ்டேஷன்ல ஏதாவது சப்போர்ட் வேணும்னு கேட்டுக்குங்க. சார், உங்களுக்கு குள்ளம்பாடி ஏரியாக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கு. அது எங்க போதாலும் உடனே லாக் பண்ணுங்க. ஓவர். காலையில ஓட்டு எண்ணிக்கை நடக்க போகுது. எப்படின்னா நீங்க பயம் இல்லாம இருக்கீங்க? இடைத்தேர்தல்னா அதுவா வந்தது நினைச்சியா? எம்எல்ஏவை தூக்கி வர வச்ச. ஐயப்பா, நீயா என்ன எதுக்கு கடத்தி வச்சிருக்க? இப்ப நீ கேட்ட கேள்விதான் என்னோட வாழ்க்கையே மாத்த போகுது. 45 நாள் முன்னாடி உன்னை பிளான் பண்ணி தூக்குன. நீ உயிரோட இருக்கும்போதே நீ செத்த மாதிரி காமிச்சு இடைத்தேர்தல் வர வச்ச. உன்னோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். நான் நினைச்சிருந்தா உன்னை தூக்குன அன்னைக்கே போட்டு தள்ளியிருப்பேன். ஆனா என் பிளான்ல ஏதாவது சொத்த பண்ணுச்சுன்னா நீ எனக்கு உயிரோட வேணும். அதான் இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சேன். நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இடைத்தேர்தலும் வந்துருச்சு. அதுல நான் ஜெயிக்கிறதுக்கான எல்லா பிளானும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல
பிளான் பி எனக்கு தேவையே இல்லை. நாளைக்கு விடியும் போது நீ இருந்த இடத்துல நான் இருப்பேன். ஐயப்பா தப்பு பண்ற. பஸ்ல 20 பேருக்கு மேல இருக்காங்கண்ணே. எப்படி இத்தனை பேர் உயிரோட? அப்ப உயிரிடு. கள்ளக்குறிச்சி சபை பக்கத்தில் ஒரு பொண்ணு கிடப்பா, தூக்கிடு. பாடி எப்படி ஹாஸ்பிட்டல் தான் வரணும்? பாடி எப்படி அறுத்து வைக்கிறேன்னா? நம்மளை பத்தி எப்ப சொல்றானோ அப்ப அவனை போட்டுரு. போலீஸ் எங்களை ஃபாலோ பண்ணி குடோன் வரைக்கும் வந்துட்டாங்கண்ணே. போலாம் மங்களே. அண்டேறா. போன் ஸ்பீக்கர்ல தானே இருக்கு. பொண்ணை பார்த்துருக்கியா? குள்ளம்பாடி சார். குள்ளம்பாடி சபையை கிட்ட ஆம்புலன்ஸ் மடிக்காது சார், உடனே வாங்க.
யார் சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சார், நான் ஒரு தேர்தல் அதிகாரி சார். என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல இந்த பொட்டியெல்லாம் மாற்றி வைக்கலன்னா உன் பொண்ணு உடம்புல ஒரு துணி கூட மிஞ்சாது சார். என் பொண்ணு உங்ககிட்ட இருக்க ஒரே காரணத்தினால தான் நான் போலீஸ் கிட்ட கூட போகல சார். இது வரைக்கும் என் ஃபேமிலி கூட தெரியாது சார். போலீஸை தேடி போனேன். எங்கள் அப்பாட்டையும் என் ஒய்ஃப்டையும் பொண்ணு சேஃபாக இருக்கான்னு பொய் சொல்லி மறுபடியும் அவங்க போலீஸ்கிட்ட போக நான் தான் சார் தடுத்து நிறுத்திட்டேன். ஒரு அப்பாவா என் பொண்ணை நான் மீட்டுட்டேன் சார். ஆனா ஒரு அதிகாரியா நான் தோத்துட்டேன் சார். ஐ ஆம் ரெடி டு சரண்டர் சார். ஏண்டா டேய், கொலை பண்றீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, ஊழல் பண்றீங்க. மக்கள் கிட்ட இருக்க கடைசி உரிமை அந்த ஓட்டு உரிமை மட்டும்தான். அதையும் அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டா அவங்க எங்க தாண்டா போவாங்க? உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த பூமியில வாழவும் கூடாது, இந்த நாட்டை ஆளவும் கூடாது.